to a fun view. Let's learn, sing, and have fun together. Yay! Are you ready? Let's go! ஒரு அழகான காட்டில் முயலும் ஆமையும் நண்பர்களாக வாழ்கின்றனர். மற்ற விலங்குகளும் அவர்களை சுற்றி நிற்கிறார்கள். முயல் மிகவும் வேகமாக ஓடக்கூடியதாகவும் ஆமை மெதுவாக நகரும் ஆனால் அமைதியானதாகவும் உள்ளது. முயல், நான் வேகமாக ஓடுவேன், நீ என்னை வெல்ல முடியாது என்று ஆமையை நகைச்சுவையாக சவால் செய்கிறான். பந்தயத்திற்கான லைனில் இருவரும் நிற்கிறார்கள். நடுவர் முடிவுக் கம்பம் பிடித்துக்கொண்டு பந்தயத்தை ஆரம்பிக்கிறார். முயல் வேகமாக பாய்ந்து போகிறது. ஆமை மெதுவாகவே தன் பாதையை தொடர்கிறது. முயல் தனது வேகத்தால் பெருமை கொள்ளுகிறது. ஆனால் ஆமை தன்னம்பிக்கையுடன் தொடர்ந்து செல்கிறது. முயல் ஒரு மரத்தின் கீழ் நிழலில் படுத்துக்கொண்டு, ஆமை இன்னும் தொலைவில்தான் இருக்கும், கொஞ்சம் தூங்கலாம் என்று எண்ணி உறங்குகிறான். கனவில் முயல் வெற்றி பெற்றதாக கற்பனை செய்கிறான். முயல் உறங்கிக் கொண்டிருக்கையில் ஆமை மெதுவாக ஆனால் நிலைத்த முறையில் பந்தய பாதையில் முன்னேறுகிறது. அது முயலை கடந்து செல்கிறது. பந்தயத்தின் முடிவில் ஆமை வெற்றி பெறுகிறது. முயல் விழித்துப் பார்த்தபோது தாமதமாகிவிட்டது. மெதுவாகவும் நிலைத்தும் சென்றால் வெற்றி நிச்சயம் என்பதை இந்த கதை எடுத்துக்காட்டுகிறது. பந்தய முடிவில் ஆமை வென்றதாக அறிவிக்கப்படுகிறது. முயலும் ஆமையும் சந்தோஷமாக கைகோர்த்து நின்று பிற விலங்குகள் கைகொட்டி அவர்களை பாராட்டுகின்றன. அனைத்து விலங்குகளும் இந்த கதையின் முக்கியத்துவத்தை உணர்கிறார்கள். மெதுவாகவும் நிலைத்த முறையிலும் செயல்பட்டால் வெற்றி நிச்சயம்.